ஹலோ வியூவர்ஸ், ரீசெண்டாக நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த முக்தி தரும் கோவில்கள் அப்படின்னு நம்பக்கூடிய நிறைய கோவில்களை தரிசனம் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு கோவிலுக்கு தான் இப்போது நாங்கள் வந்திருக்கோம். வீடியோ பார்க்கும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த கோவில் அப்படின்னு சொல்லி. அதே தாங்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோவில். ராஜராஜ சோழ மன்னனால் 11ஆம் நூற்றாண்டில் 1003 1009 வரைக்கும் வருஷங்கள் சொல்கிறாங்க. 6 வருஷங்களுக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்ட இந்த உலகத்தினுடைய ஒரு பிரம்மாண்டம்னே சொல்லலாம் தஞ்சை பெருவுடையார் கோவில். இப்போ நம்ம அங்கே தாங்க இருக்கோம். முதலாவது கேட் மராட்டா கேட்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி வரும்போது தான் இந்த ராஜராஜ கோபுரம். அதையும் கடந்து நாங்கள் உள்ளே போகும்போது 13 அடுக்குகளும் 216 அடி உயரமும் கொண்ட பிரம்மாண்டமான கோவிலினுடைய விமானம் நம்ம கண்களுக்கு தெரியும். இந்த கருவறைக்குள்ளே இருக்கிற சிவலிங்கம் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு சரியான டீட்டெயில்ஸ் தெரியலை. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைடில் பார்க்கும்போது தெரியும் தமிழ் கல்வெட்டுக்கள். இதுதான் இங்கே உள்ள ஒரு பெரிய ஸ்பெஷல். வானத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சிகரம், இதை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய வெயிட் 81 டன் எடை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கம் 18 அடி உயரம் கொண்டது. அதை நோக்கி இருக்கக்கூடிய இந்த ரிஷபம் 25 டன் எடையுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் மாதத்தினுடைய கடைசியில் இந்த கோவிலில் சதய திருவிழா நடக்குமா. அந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த கோவிலினுடைய கொடிமரத்தில் கொடி பறக்க விடப்படுமா. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே உள்ள டூரிஸ்ட் கைடால் சொல்லப்பட்ட விஷயம்தாங்க. இதுலேயே நாங்கள் பார்த்தோம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டுக்கள். இதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு கல்வெட்டுக்கள்லையுமே புள்ளிகள் வச்சு எழுதியிருக்க மாட்டாங்க. அப்புறம் நெடில் எழுத்துக்கள் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. முக்கியமாக ஆதித்த கரிகாலன், குந்தவை, இவங்க எல்லாருக்குமான கல்வெட்டுகளுமே இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலினுடைய சிற்பக்கலை பற்றி சொல்லணும் அப்படின்னா பார்த்து செதுக்கியிருப்பாங்க. வேறு என்ன சொல்கிறதுனே தெரியலை. அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ நுணுக்கமாக ஒவ்வொரு வேலைகளையுமே செய்திருப்பாங்க. அதனால தான் 1987 உலக பாரம்பரிய சின்னமாக இந்த கோவிலை யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்காங்க. நாம் இப்போது நடந்து போயிட்டுருக்க இந்த இடம் தான் கோவிலினுடைய திருமாளிகை சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டை ஆதாரமாக வச்சு தான் ராஜராஜ சோழ மன்னனினுடைய சிலை குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்திலிருந்து மீட்டு மறுபடியும் சோழ தேசத்துக்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் செப்பு திருமேனி கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட சிறப்புகளையும் பிரம்மாண்டத்தையும் வெறும் ஒரு வீடியோவால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓம் நம சிவாய.